ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யாரை நம்புவது என்றே தெரியவில்லை என்று புலம்பாதே. நான் அடையாளம் காட்டுகிறேன், அவனை நம்பாதே. யார் நீ செய்யும் ஒரு விஷயத்தை உன்னால் இது முடியாது, உனக்கு இது சரி வராது, நீ இது செய்தால் தோற்று போய் விடுவாய், இப்படி பேசுகிறானோ அவனை நம்பாதே. அவனை நம்பவும் நம்பாதே, அவனை உன் பக்கத்திலேயே வைத்தும் கொள்ளாதே. இப்படிப்பட்டவன்தான் வாழ்வில் உனக்கு முதல் எதிரியாகவே இருப்பான். புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் நம் முதலில் யாரை தெரியுமா ஒதுக்க வேண்டும்? நாம் இதை போல் பேசுகிறான் பார், இவனைத்தான் ஒதுக்க வேண்டும். பல முறை நான் சொல்லிவிட்டேன், வாழ்க்கையில் எவன் உனக்கு எதிராக இருக்கிறானோ அவனை ஒதுக்கி என்று. நான் இப்பொழுதும் அதேதான் சொல்கிறேன். வாழ்க்கையில் இந்த நொடி நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது, உன்னால் இதை சாதிக்க முடியாது என்று சொல்பவன் உன் பக்கத்தில் இருக்க வேண்டாம். உனக்குள் ஒருவன் இருக்கிறான், அவனை முதலில் தட்டி எழுப்பிவிடு. அவன் வாழ்வில் உனக்காக ஓடுவான். அதாவது உன்னுடைய மனம். உன் மனம் எவ்வளவு உடைந்திருந்தாலும் அதையெல்லாம் நீ கவலைப்படாதே, அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காதே. நீ உன்னை தட்டி கொடுத்து முடியும், ஓடு, இன்னும் காலம் இருக்கிறது, நாம் பார்க்க வேண்டியது இன்னும் அதிகமான சந்தோஷங்கள் இருக்கிறது என்று உனக்கே நீ தட்டி கொடுத்து ஓட ஆரம்பித்துவிட. நீ இப்பொழுது ஓட ஆரம்பித்தால்தான் உன்னுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கையையும் நிம்மதிகரமாகவும் ஒரு 2 பேர் இருந்தாலும் உனக்கு உண்மையாகவும் சம்பாதிக்க முடியும். அமைதியாகவே இருந்தால் என்ன செய்ய முடியும்? கவலைகள் மட்டுமே தூக்கி சுமக்க முடியும். போதும், உன் வாழ்வில் நீ கவலைகளை தூக்கி சுமந்தது. இதற்கு மேல் நீ சுமக்க வேண்டும் என்றால் அது சந்தோஷமாக மட்டுமே தான் இருக்க வேண்டும். சந்தோஷத்தை கொடுக்க நான் உள்ளேன், அதை பெற்றுக்கொள்ள நீ இன்னும் தயாராகவில்லை. தயாராகு. சீக்கிரமாகவே உன் சந்தோஷத்தை உன்னிடம் வந்து சேர்க்கிறேன். கவலைகள் எல்லாம் ஒரு மாயைதான். நாம் இரவு தூங்குவோம், காலை எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு கனவாக இருக்கும். அது போலத்தான் பிரச்சனைகளும். அதனால் பிரச்சனைகளை ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிலும் இருந்து கடந்து செல். காலங்கள் உனக்காக மாறும். நீ திருப்திகரமான பல விஷயங்களை சந்திப்பாய். பல மாற்றங்கள் உனக்காக, நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நான் உனக்கு கொடுக்கும் சத்தியம். நீ எந்த அளவு உன் வாழ்வில் போராடுகிறாயோ அதைவிட அதிகமாகவே உன் வாழ்வில் நான் நல்லதை செய்வேன். என் மீது நீ நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய செயலை தொடர்ந்து செய். நீ எந்த பலனையும் பார்க்காமல் உன்னுடைய வாழ்வில் நீ நல்ல காரியங்களை செய்து கொண்டே இரு. நிச்சயமாகவே நல்லதே நடக்கும். எதையும் நினைத்து கவலைப்பட்டு விடாதே. எதையும் நினைத்து எதையும் இழந்தும் விடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீ இழந்து விடாதே. உன்னால் அனைத்தையும் வெல்ல முடியும். சீக்கிரமாக அனைத்து நல்லதும் நடக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.